குட்டீஸ் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் மார்னிங்ப்பா. ஃபர்ஸ்ட் ஒரு ஒப்பீனியன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு. நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதுக்கான கமெண்ட்ஸ் பார்க்குது. நீங்க வேற சும்மா இருங்க, பசங்களுக்கு பாத்தீங்கன்னா இங்க சமாளிக்க முடியல, எல்லாரையும் ஒழிச்சு கட்டினாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டை, ஒரு 4-5 கமெண்ட்டை பேரண்ட்ஸ் பண்ணியிருந்ததை பார்க்க முடிஞ்சிச்சு. போக போறது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான். உங்களுக்கு எப்படி ஜூன் 10ஆம் தேதி பள்ளிகள் திறப்புன்னு சொல்லி இருக்குது ஓகேவா? இல்லைன்னா பாண்டிச்சேரியில புதன்கிழமை, நமக்கு திங்கட்கிழமை திறக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. பாண்டிச்சேரியில புதன்கிழமை ஸ்கூல் ரீஓபன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்ப என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டா மாறப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பள்ளிகள் திறப்பு மாற்றம் அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டில் நேற்று எல்லா மாவட்டங்களிலுமே பரவலான மழைங்க. ஓகேங்களா? பரவலான மழை பொழிவு தமிழகம் எங்குமே பாத்தீங்கன்னா பொழிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இன்னைக்கு நீங்க ஆக்சுவலி ஸ்கூலுக்கு போக வேண்டியது ஓகேங்களா இன்னைக்கு. ஆனா அது தள்ளி வச்சிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் பள்ளிகள் திறப்பு பற்றி ஒரு மிக முக்கியமான அறிவிப்புகளை அரசாங்கம் இறுதிப்படுத்தப்பட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். 10ஆம் தேதி திங்கட்கிழமை திறக்கிறாங்க. இன்னும் 3 நாட்கள் மட்டும்தான் நமக்கு விடுமுறை இருக்குன்னு வச்சுக்கோங்க. 12ஆம் தேதி பள்ளிகளை திறங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ரீசன் என்னன்னா, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வருது. சில பேர் 18ஆம் தேதி கூட திறக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பக்ரீத் செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு நீங்க டைரக்டா அப்ப திறங்களேன், அப்ப எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறம் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு கோரிக்கையும் இருக்கு. இந்த கோரிக்கையெல்லாம் வேஸ்ட். ஸ்டூடெண்ட் ஆகிய நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு எப்ப அப்கமிங் டேஸ் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 10ஆம் தேதிக்கு பிறகு ஓரளவு வெப்பம் உயர்கிறது. ஓரளவு, நல்லா வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க. 100 டிகிரியை தொடக்கூடிய, 100 ஃபாரன்ஹீட்டை தொடக்கூடிய அளவுக்கு டெம்பரேச்சர்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகின்ற ஒரு சூழ்நிலையிலே பகல் என்னதான் வெயில் அடிச்சாலும் நைட் டைம்ல நல்ல ஒயிட் ஸ்ப்ரெட்டா பாத்தீங்கன்னா பரவலான மழை பொழிவு பாத்தீங்கன்னா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ரொம்ப கூலிங்கா தான் இருக்கு. இப்ப தமிழ்நாடே, டோட்டல் தமிழ்நாடுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வெரி கூல்ல தான் இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையிலே பள்ளிகள் திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னாலும் கூட 10ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் கொஞ்சம் வெப்பநிலை உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் வெப்பநிலை உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழ்நாடு எஜுகேஷன் வானிலை ஆய்வு மையம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் பள்ளி கல்வித்துறை என்ன மாதிரியான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்க போறாங்கன்றது இங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பள்ளிகளுடைய திறப்புல எதனா மாற்றங்கள் வருதா, இல்ல குட் நியூஸ் எதனா நமக்கு கிடைக்குதான்றத வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தான் நமக்கு எல்லாமே தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோவை உங்க நண்பர்கள் அனைவருக்குமே பாத்தீங்கன்னா கட்டாயமா நீங்க ஷேர் பண்ணணும். ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.